This is NCERT Class 10 Max and Tamil Ma. Chinese Max is my channel's name. Please see here ma. Find the roots of the following quadratic equation by factorization. இப்போ நான் என்ன பார்க்க போறோம்னா following quadratic equation by factorization பார்க்க போறோம். This is nothing but the questions having two roots. That is equation quadratic equation two roots தான் இருக்கும். புரியுதா? ஏனா அதனுடைய டிகிரி வந்து 2. Therefore see here இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப √2 into 5 √2. Understood. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 into √2 into √2 என்னமா 2. Therefore we get the answer is 2. Okay. Sorry 10. 5 into 2 is 10. இப்போ இங்க வந்து 7. இப்போ இதனுடைய ப்ராடக்ட் வரணும் 1 into 10. ஏதாச்சும் ப்ளஸ்ஸோ சப்ட்ராக்டோ பண்ணா 7 வருமா? வராது. அப்போ 2 into 5. Yes. It comes. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா you get the answer. அப்போ 5 into 2. Understood. இப்போ இங்க plus இருக்கறனால பெரிய நம்பருக்கு plus sign, இங்க plus இருக்கறனால the same sign should be written here. Okay. Now இதை என்ன செய்றானா 2x square √2x square plus 2x plus 5x plus 5 √2 is equal to 0. இந்த ரெண்டுத்துல இருந்தும் நம்ம காமன் டேர்ம்ஸை வெளியில எடுக்கிறோம். அப்ப √2 into x வெளியில எடுக்கலாம். ஒரு √2 ஒரு x எடுத்துட்டோம்னா இன்னொரு x இருக்குமா? plus இந்த √2 எடுத்துட்டோம்னா இதை can be written as √2 into √2. One √2 remains the same inside. Therefore plus டா. இந்த ரெண்டுத்துக்கு காமனா plus 5 வெளியில எடுத்துக்கலாம். x plus 5 வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள √2 is equal to 0. Therefore, √2x plus 5 into x plus √2 is equal to 0. அப்ப என்ன வரும்? √2x plus 5 is equal to 0. Therefore, x plus √2 into x is equal to இந்த plus 5 இந்த பக்கம் போயிருச்சுனா what happens? minus 5. அப்போ x is equal to minus 5 by √2. புரியுதடா? இப்ப next பாரு அதே வந்து இதையும் நம்ம ஏன் வந்து ஒவ்வொன்றையும் equating to 0 ன்னு போடுறோம்? because equating the corresponding coordinates on both sides. ஆக்சுவலா இப்படி ரூட்ஸை வந்து அதாவது ஃபேக்டர்ஸ் வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு இங்கே என்ன இருக்கோ அதை ஒவ்வொன்றுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? இப்போ இந்த ஃபேக்டரை எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்? இங்கே ஒன்றுமே இல்லை, 0. therefore we are equating it to 0. Understood? Therefore x plus √2 is equal to 0. That implies x is equal to minus √2. Therefore the roots are minus 5 by √2 comma minus √2. ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு இன்னொரு மாதிரியான ஃபார்மேட் போடுறேன்னு சொன்னேன் இல்லைக்கண்ணா. இப்போ இந்த 2வை எதால டிவைட் பண்ணணும்னு சொன்னா √2வால. அதே போல இதை √2வால டிவைட் பண்றேன். புரியுதா? அப்ப √2 இங்க பாரு, இங்க √2 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கீழே என்ன கண்ணா இருக்கும்? 1x. இங்க என்ன இருக்கும் கண்ணா? x plus √2ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 1 வந்து minus √2. இன்னொன்னு இங்க என்ன வருது? √2 plus 5 by √2 வருதா கண்ணா? அப்ப ஆன்சர் என்ன? minus 5 by √2. Understood? அப்படியே போட்டுறலாம். ஆன்சர் அப்படியே வந்துரும். இந்த மாதிரி போடும்போது you can write the answers as it is. அவங்க factorization படி போடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா you can write this method. Understood? Next one கண்ணா, for verification you can do like this. உன்னோட ஆன்சர் என்னவா தான் இருக்கணும்? இதனுடைய ஆப்போசிட் சைடு தான் ரூட்ஸ். இப்போ மைனஸ் √2 ஒன்று வரணும், இன்னொன்று minus 5 by √2 வரணும். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் see here 2 into 1 by 8. இப்போ உனக்கு என்ன கண்ணா வருது? 1 by 4. What is the answer here? 1 by 4. இப்போ இன்னொன்று வந்து என்ன கண்ணா? see here இந்த இடத்துல என்ன வருதுன்னா -1. Understood? இந்த இடத்துல -1. எந்த நம்பர்ஸ் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது we get -1. 1 by 4ங்கிறது வரணும். 1 by 4ங்கிறது எதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 by 2 1 by 2 போட்டேன்னா 1 by 4 வருமா ராஜா? அப்போ we can write this as see here 1 by 2. இது ஒரு 1 by 2. We can multiply this together to get 1 by 4 and add up together to get 1. இப்போ இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய நம்பருக்கு we have to put minus ன்னு சொன்னா. இப்போ இது ரெண்டுமே சேம் நம்பர்ஸ், you can put minus. இப்போ இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா the same sign should come here. Therefore minus 1 by 2 into minus 1 by 2 is equal to plus 1 by 4. You got this answer. Therefore 2x squared இந்த minus x எப்படி பிரிக்கணும்டா? minus 1 by 2 into x minus 1 by 2 into x plus 1 by 8 is equal to 0. இந்த ரெண்டுத்துல இருந்து காமனா எதை எடுக்கலாம்? நம்ம
நல்லா கவனிடா 2 into x வெளியில் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன் we get x. அண்டர்ஸ்டுட். இப்போ இதிலிருந்து ஒரு 2 மட்டும் வெளியில் எடுத்துக்க. இப்போ எப்படி 2 வெளியில் எடுத்தா வாட் இஸ் த ப்ரொசீஜர், வாட் இஸ் இன்சைட் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒரு 2 அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 2 இங்கிருந்து எடுத்திருக்கேன். இப்போ ஆக்சுவலாக 1/2 ஒரு 2 இருக்காது. அண்டர்ஸ்டுட். இப்போ நான் வேணா உனக்கு ஒன்று காமிக்கிறேன். இங்கே பார்க்கண்ணா இப்போ 1/2 ஒரு 2 இருக்காது. அப்போ 2 நான் வெளியில் எடுத்தேன்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். எஸ் ஆனோ அப்போ தானே 2 வெளியில் எடுத்துருக்க முடியும். அப்போ கீழே என்னவா மாறிடும் உனக்கு -1/4. ஓகே, திஸ் இஸ் -1/4 வந்துருச்சா. இப்போ அடுத்தது இதிலிருந்து என்னத்தை வெளியில் எடுக்கலாம் உனக்கு சி ஹியர். இப்போ இங்கே பாருமா, இப்போ இது ரெண்டுத்தையும் சுருக்கி பாரு, இது கரெக்டாக வரணும். 2x² மைனஸ் ஆஃப் இதையும் அடித்தோம்னா -1/2x வந்துருச்சா. இப்போ இதிலிருந்து என்ன எடுக்கலாம், 1/2 வெளியில் எடுக்கலாம். தேர்ஃபோர் உள்ள x இருக்கும். மைனஸ் இன்டூ வாட் இஸ் ப்ளஸ் மைனஸ் இங்கே 1/2 how many are 8 0. Okay, is equal to 0. Okay, அப்போ இந்த ரெண்டு காமனா இங்க வருது. x minus 1/4 into 2x minus 1/2 is equal to 0. Therefore, x minus 1/4 is equal to 0. x is equal to 1/4. Again, இங்க என்ன வருது, 2x is equal to 1/2. Therefore, x is equal to 1/2 into இந்த 2 இங்க வந்துருச்சுன்னா என்ன வந்துரும், x is equal to 1/4. அப்போ what are the answers here? ரெண்டுமே 1/4 1/4. இதுவும் + 1/4 தான், இதுவும் + 1/4 தான். இப்போ இங்கே பாருக்கன்னா நான் என்ன சொல்றேன், இதை 2ஆல் டிவைட் பண்ணணுமா வேண்டாமா. இந்த 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 × 2 4. அப்போ -1/4 -1/4னா இதுக்கு ஆப்போசிட் சைன் தான் ரூட்ஸ். அப்போ +1/4 +1/4 ஆன்சர் வந்துருச்சா. இங்கே ஆன்சர் இங்கேயே வந்துருச்சு. அப்போ உன்னோட ஆன்சர் கரெக்டு. புரியுதா. ஜஸ்ட் யூ கேன் கோ ஆன் வித் த வெரிஃபிகேஷன். இந்த 2ஆல் இங்கே ஹோல் திங்கை டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணால் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மேலேயும் இங்கே கீழேயும் போட்டுடணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. அப்போ -1/4 -1/4. அப்போ அதனுடைய ஆப்போசிட் சைன்ஸ் தான் ரூட்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ ஆப்போசிட் சைன் என்ன, +1/4 +1/4. யூ காட் தி ஆன்சர் ஹியர். கரெக்ட். My answer is correct. Hence checked. அப்படின்னு கூட நீ ஒரு தடவை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான். இதை போட உனக்கு தானாக வரும். அண்டர்ஸ்டாண்ட்.